அப்படி செய்யறதா இருந்தா பார்ப்போம். இல்லைன்னா வந்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். ஊதா 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 பூ ஊதும் பண்டு ஊதா பூ. ஆமா ஆமாம்மா ஆமா இல்லை அன்னைக்கு அப்படி பார்ப்போம். இல்லைன்னா வந்து அவன் என்ன பண்ணுவான்னு பார்ப்போம். ஒரு நாள் அன்னைக்கு அப்போ வந்து பார்ப்போம். இல்லைன்னா இந்த மாதிரி பார்ப்போம். ஊதா பூவே சுகந்தான ஊதா 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 பூ இன்றும் என்றும் ஊதிரா பூ. அதனாலதான் வந்து அப்படி போயிடுச்சு. உனக்கு அவ்வளோ வேணுன்றதுக்கு சொல்ல வேண்டியது வாய்ப்பு மனசு எல்லாரும் ஏன்னா இது வராங்க தனியாக வராங்கல்ல, இதுக்கு வந்தால் அது வேற இப்போ தனியாக ஒரு நாளைக்குன்னு வந்தால் அப்போ யாரும் வரமாட்டாங்கல்ல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நாள் தலைவலி மாதிரி ஒரு நாள் நாங்கள் ஃபுல்லாக வெளியில் எல்லாமே செய்யணும் எக்ஸ்ட்ராங்கிற மாதிரி அதுக்கு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அது அதுவும் மாதம் மாதிரி ஏன்னா அதுக்கு டிவைட் பண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி பார்த்துட்டு வராங்க. கம்மி இல்லை. ஆமாம் எனக்கு எபிசிலே 250 வாங்குவாங்கம்மா. பெருக்கி துவைக்கிறதோட சேர்த்து 50 காட்டும். இது அதோடையும் காய போடுவாங்க சேர்த்து 250. அது பெரிய வீடு பெரிய வீடு தானே. அதனால நான் சரி ஓகே அதுலேயே கரெக்டாக தான் இருக்கும். மல்லிஸ்லாம் இறக்குனா 150 தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராலாம் வந்தோம் அது அவ்வளோதான் கணக்கு. ஆனால் ஜாஸ்தி கேட்குறாங்க. இங்கே சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு இது மாதிரி செஞ்சால் 300 ரூபாய் கணக்கு 350 ரூபா கணக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் தனியாக போனால் அப்படி எந்த வீட்டில் செய்கிறதுனால இதே ஒரு பெரிய 200 ரூபா கொடுத்தாங்க அப்படின்னு கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் நான் திருப்தியாக இருக்குது அவங்களுக்கு அந்த மாதிரி அதனால அந்த கணக்கு சொல்லியிருக்காங்க. எனக்கு பேசுக்கார வந்து ஒரு வேலை 200 ரூபாய்க்கு தக்கவே கணக்கு மாதிரி தான் இருக்குது. அதுவும் தெரியாது அப்படி சொல்லுவதே பேர் வேற இருக்காங்க. சரி 2 பேர் இருக்காங்களா 2 பேர் நான் ஒன்று ஒரு நாள் வரலாம் நெக்ஸ்ட் டே அப்படி ஃபுல்லாக போட்டுருவாங்க. அப்புறம் அந்த லேடிஸ் வந்து எல்லார் வீட்லையும் செய்கிறாங்க. எல்லார் வீட்லையும் பாத்திரம்லாம்